மனுஷன் கிடையாது, கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் எங்கள் சபை வந்த சில காரியங்களை உங்களோட சீக்கிரமாக பகிர்ந்து கொண்டு, சரி கர்த்தர் நல்லவர் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். பிச்சு டிவியில் தான் தெரியுதா? இல்லை, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சபை வந்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஒரு 10 நிமிஷம் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஒரு 10 நிமிஷத்தில் 2-3 பாட்டு பாடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். சரிங்களா? 3 பேர் அதில் இருக்கிறாங்க. சில பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பிரதர் மோசஸ், அடுத்தது பிரதர் ஜோஸ், அடுத்தது அவர் பேர் சந்தோஷ். ஆமென். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கு வரும்பொழுது, எப்படி சொல்கிறது, இங்கே 3 பேரை ஏன் போட்டிருக்கேன்னா, ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, ஒரு காரணமாக சொல்கிறேன், பின்னாடி உங்களுக்கு புரியும். பிரதர் மோசஸ், பின்ன ஜோஸ் அண்டு சந்தோஷ் 3 பேரும் என்னை வந்து என்னுடைய வில்லாலே நான் இருந்த அக்காமடேஷனில் வந்து என்னை மீட் பண்ண அந்த 3 பேர். ஆமென். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோசஸ் அண்ணன் என்ன வந்திருப்பாரு, அவர்கிட்ட தான் கார் இருந்தது. அப்போ அவர் பாஸ்டர் கிடையாது, அவர்கிட்ட தான் கார் இருந்தது. சரிங்களா? அவர் கார் எடுத்துக்கிட்டு வருவார். சரிங்களா? சந்தோஷுக்குட ரோல் என்னன்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எங்கள் காம்பவுண்டில் இருந்தார். சபைக்கு போகிற மனுஷன் எங்கள் காம்பவுண்டில் இருந்தார். அதை பற்றி அவர்கிட்ட வேற எதுவும் கிடையாது. ஜோஸோடைய காரியம் என்னன்னா, சில காரியத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். ஆமென். இவங்க 2 பேரும் 3 பேரும் எங்கள் அக்காமடேஷனுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நான் இருந்த சபையில், தமிழ் கிறிஸ்டியன் சபையில், அன்னைக்கு இருந்த சபையில், பத்தால் மேலே இருந்த சபையில் அவுட்ரீச்சிங்னு ஒரு காரியம் இருந்தது. இன்னைக்கு எத்தனை சபையில் அவுட்ரீச்சிங் இருக்குன்னு தெரியாது. அவுட்ரீச்சிங்னு செவ்வாய்க்கிழமையில் போவோம். அன்னைக்கு போய் வெளியில் போய் சபைக்கு வராத சகோதர சகோதரிகளை சந்தித்து, குடும்பங்களை சந்தித்து சபைக்கு கொண்டு வர்றது. அப்படியே அவுட்ரீச்சிங்காக வந்தாங்க இந்த 3 பேர். ஆனால் யாரும் கிடைக்கல இன்னைக்கு. ஆமென். இந்த ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போகிற ஒரு மனுஷன் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருந்து அவர் சொன்னார், ஒரு புதிய பையன் வந்திருக்கிறான், ஆனால் அவன் ஆள் சரியில்லை, அவன் ஒரே சீடி கிடியாக வச்சுருக்கிறான், அவன்கிட்ட போனால் ஒன்றும் நடக்காதுன்ட்டார். வழக்கமாக மோசம் என்ன சொல்லியிருப்பாரு, தெரிஞ்சவங்க இருக்கீங்களே, ஜெர்மன்லாம் இருப்பார், ஜெர்மன்லாம் பிரதர் அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் ஜோசப் இருப்பார், என்ன ஆனாலும் பார்த்துருவான், இப்படியே இருந்தானே, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க, அந்த பையனை கூட்டு வாங்கன்னு 3 பேர் இருந்து சபைக்கு என்ன ஜோசப்புடைய ஒரு கட்டாயத்தினால என்னை வந்து மீட் பண்ணாங்க. அன்னைக்கு சபைக்கு போகிய நான் இன்றைக்கும் சபைக்கு வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமைக்கும் இடப்பிரையருக்கும் போய் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் 3 பேரும் பெருசாக ஒன்றுமே செய்யலை பாருங்களேன், இல்லையா? இவங்களாம் எனக்காக ஜெபம் பண்ணலை, என்னை விசாரிக்கலை, ஒன்றுமே 3 பேரும் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர்கள் செய்த சின்ன சின்ன மூவ் இன்னைக்கு என்னையும் எனக்கு பின்னாடி இருக்கிற சபையையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இவங்கெல்லாம் நினச்சி என்னை பார்க்கல. ஆமென். ஒருத்தர் சொன்னார், சரி அவர்கிட்ட வண்டி இருக்கிறதா அவர் ஏற்றிட்டு வந்தார். இன்னொருத்தர் என்ன பண்ணார், எங்கள் காம்பவுண்டில் ஒர்க் பண்ணுறது தான் அவருடைய வேலை தவிர அவர் பிரீச்சரும் கிடையாது, இன்றைக்கி அவர் ஊழியமும் செய்யலை, அவர் ஒன்றும் செய்யலை. ஜோஸ் பிரதர் இருக்கிறார், அவர் என்ன சில பிடிப்பார், எங்கே போனாலும் அவர் சில காரியத்தோட வைராக்கியமாக நிற்பார். வந்துட்டோம் பார்த்துருவான் வா பிரதர்னு கூப்பிட்டு வந்துட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு மூவிலும் ஒரு காரியம் நடக்கும். கர்த்தருக்காக சின்ன காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவர்கள் அன்று அவர்கள் என்னை நம்பியெல்லாம் அப்படிலாம் செய்யலை, சும்மா போய் மீட் பண்ணலாமே, அவங்களுக்கு வேலை சும்மா ஜாலியாக போயிருக்காங்க, இதுக்கு அவுட்ரீச்சிங்க்கு யாராவது ஒருத்தன் கிடைப்பான்னு சொல்லி என்னை பார்த்துருக்காங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏறெடுக்கிற ஒரு சின்ன மூவும் கர்த்தருக்காய் செய்கிற ஒன்றும் ஒரு நாளும் வீணாக போவாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வீணாக போவாது, அது பெரிய காரியம். இன்னைக்கு பாருங்கள், நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் கர்த்தருக்குள்ளே நிற்கிறோம். அதுக்கு காரணம் இவங்க எடுத்த சின்னமோ. அன்றைக்கி வரலைன்னா நான் இன்றைக்கி சபைக்கு வந்திருக்க மாட்டேன், நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். என் மூலமாய் அநேகர், எங்கள் சபை மூலியமாய் அநேக ஜனங்கள் வந்து அதனூடாய் தேவன் வசனத்தை கேட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கோடு போட்டு புள்ளி வச்சது யாருன்னா அங்கே 3 பேர் தான். ஆமென், ஹல்லேலூயா. நான் மனுஷனை மேன்மைப்படுத்தலை, நான் சொல்கிறேன், நீங்களும் இன்றைக்கு பெருசுன்னு நினைக்காதீங்க. ஒரு வண்டி ஓட்டி ஒருத்தர் கொண்டு போய் காரை கொண்டு போய் ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு ஒருத்தர் சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த சந்ததி கர்த்தருக்குள் வந்தால் உன் சந்ததி சந்ததியாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவர்கள் கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். அடுத்த ஸ்லைடு போடுங்க. அடுத்தது இப்போ எங்கே டான்ஸ் ஆடுறவங்க மோசஸ் சீக்கிரம் டைம் இல்லை. அடுத்ததாக ஒருத்தர், ஒரு பேர் பிரதர் விஜய். அன்னைக்கு சபையை நடத்தி கொண்டிருந்த ஒரு வைராக்கியமான மனுஷன். இந்த மனுஷனை பற்றி ஒரு காரியம் சொல்கிறேன். என்ன நினைச்சாருந்தில்ல, எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே இங்கே மகேஷ் இருக்கிறார், மூர்த்தி இருக்கிறார், கிறிஸ்டோபர் இருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் என்ன செய்வார், அவர் ட்ரைனிங் கொடுப்பார். இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, 10 வருஷத்தை நான் கடக்க போகிறேன்னு சொன்னோடனே, ஜோசப்
நீயா அப்படி ஒரு சபையை நடத்துற, ஆச்சரியமா இருக்கு. அப்ப எந்த மூடோட எனக்கு ட்ரைனிங் பண்ணிருப்பான்னு பாருங்க. ட்ரைனிங் பண்ணார் இல்லையா? அவர்கிட்ட இருந்த தாளந்தை, அவர்கிட்ட இருந்த அந்த பொக்கிஷங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களை வைராக்கியமாய் கண்டிப்போட அவர் எங்களை ட்ரெயின் பண்ணினார். அந்த ட்ரெயின் பண்ணதால் தான் இந்த மைக்கை கரெக்டாக நான் ஹேண்டில் பண்ணுறேன். மைக் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் எடுக்கிறதுலேருந்து, பாட்டு எடுக்கிறதுலேருந்து எல்லாவற்றையும் அருமையாய் என்னை அவர் ட்ரெயின் பண்ணி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பிரதர் விஜய். ரொம்ப வைராக்கியமான மனுஷன் இருந்து எங்களுக்கு அநேக காரியங்களிலே எங்களுக்கு உதாரணமாக இருந்து எங்களை நடத்தினார். சில காரியங்கள் நான் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களை கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிட்டு நானும் சொல்கிறேன், இவரை மனுஷனை மேன்மைப்படுத்த இல்லை. ஆமென். நீங்களும் நம்மிடத்தில் ஏதோ ஒரு தாளந்து இருந்தால் எப்படியாவது ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணி பாருங்கள், ஆண்டவருக்குன்னு கொடுத்து பாருங்கள், ஆண்டவருக்குன்னு விதைத்து பாருங்கள், அது தெரியும். தக்காளி விதை வச்சுருக்கீங்க இல்லையா? சரி, எத்தனை பேர் தக்காளியோட விதையை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ரைஸ்லாம் அதை நீங்கள் காஞ்சி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன விதையா, இதுக்குள்ள ஒரு தக்காளி செடி இருக்குதா, இதுக்குள்ள பழம் வருமானு நம்மளுக்கு தெரியும். அப்படிதான் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆள் அப்படி தெரியும். ஒரு நாள் அப்படி ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஆமென். பவுல் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதும் இவனுக்காகவும் கர்த்தர் சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரையும் தள்ள தேவையில்லை, யாருக்கும் டேலண்ட்னு சொல்லலை, எவனும் சரியில்லைன்னு யாரையும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதில்லை. விதையை உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, ஒரு நாள் அது பலன் தரும். இவர்களெல்லாம் அன்னைக்கிட்ட சின்ன சின்ன விதைகள். என்னையும் மூர்த்தி இருக்காரு, மகேஷ் இருக்கிறாரு, கிறிஸ்டோபர் இருக்கிறாரு. எங்களெல்லாம் பார்த்து அவர் எந்த நினைப்பில் செஞ்சாருன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கு அவர் விதைத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு அது ஓங்கி வளர்ந்து கனிதரும் செடியாக வளர்ந்திருக்கிறேன் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டி கர்த்தர் நல்லவர். ஆமென். நேரம் அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்கணும், வரல. அதனால அடுத்த ஸ்லைடுக்கு அப்படியே போயிடுறேன். இவர் ஒருத்தர் இருக்கிற ஜெய்சிங். எத்தனை பேர் தெரியும் ஜெய்சிங்? இவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அன்னைக்கு சபை பிடிபட்ட போய் நாங்கள் ஆராதிக்க இடம் இல்லாமல் இருந்தோம். அன்னைக்கு எல்லாருமே சபையில் பேச்சுலர். ஒரு சபையை எடுத்து நடத்தக்கூடிய 2 குடும்பம் தான் இருந்துச்சு. யார் தெரியுங்களா? கிறிஸ்டோபர் குடும்பமும் மகேஷ் பதர் குடும்பம் தான் இருந்தது. அன்னைக்கு நாங்கள்லாம் அன்னைக்கு எடுத்து ஒரு வீடு எடுத்து சபையை எடுத்து நடத்துக்கிற பலன் எங்களுக்கு கிடையாது. ஆமென். அன்னைக்கு எங்கிருந்தோ ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பிச்சார். அவருடைய ஃபுல் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஹவுஸ் அலவன்ஸ் அப்படியே பண்ணி ஒரு வீட்டை எடுத்து அதில் சபையை எங்களுக்காக கொடுத்தாங்க. ஆமென். இன்னைக்கும் அந்த சபை அங்கே தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த சபை அங்கே தான் நடக்குது. அன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்த சபை இன்னும் அங்கே நடக்கிறதுக்கு மூல காரணம் இவர் வருவார். அவர் அதை நினச்சிலாம் செய்யலை. நான் இப்போ கூட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் ஒரு ஃபோட்டோ அனுப்புங்களான்னு. எப்படி அவர் அனுப்பலை, நான் பழைய ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன், பழைய ஃபோட்டோவில் எடுத்து ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். அவர் சார், ஜோசப் என்ன முன்னே நிறுத்தாதீங்க ஜோசப் அப்படின்னு. எதுக்குமே பெருமை பாராட்டாத ஒரு மனுஷன் கடைசியில் நிற்பார். ஜோசப் 9 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு ஒரு உயிரெடுப்பார். ஒரு கராராக இருக்கிற மனுஷன். ஆனால் அவர் என்றைக்கும் ஒரு நாள் இருந்துட்டு போதிச்சது கிடையாது, நீ ஏன்டா ஜெபம் பண்ணலன்னு கேட்டது கிடையாது, நீ ஏன் வேதம் வாசிக்கிறதுன்னு கேட்டது கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் செய்த ஒரு வேலை இன்றைக்கு 100க்கும் மேலான ஜனங்கள் அங்கே கூடி ஆராதிக்க அசிபாரை இட்டுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பின்னால் அதை பெருசாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு அன்னைக்கு அவர் ஜெய்சிங் செய்த காரியம் இவ்வளவு காரியமாக போய் மாறி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நான் ஏன் இதெல்லாம் இவங்களெல்லாம் நிறுத்தி நான் ஒரு நாள் இவங்களை மகிமைப்படுத்தலை. இவர்கள் தங்களை அறியாமல் விதைத்த விதைகள் இன்னைக்கு மரமாய் தோட்டமாய் கனிகருக்கிற கடமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஆமென். நல்ல கர்த்தர் கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீங்க சின்ன விதைச்சா போதும், சின்ன மூமெண்ட் இருந்தா போதும், உங்களை கொண்டும் அநேகரை ரட்சிக்க, அநேகரை கர்த்தருக்குள்ள வழிநடத்த என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக நான் சபைக்குள்ள போயிட்டேன். சரி, இது அவங்க ரெடியாகிற வரை உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம். இப்படியே நான் சபைக்குள்ள போயிட்டேன். சபைக்குள்ள போய் ட்ரைனிங்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் சொல்லுங்க? சரி, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் திருப்பி அவுட்ரீச்சிங் போக ஆரம்பிச்சிட்டோம். முதல் தலைமுறை அவுட்ரீச்சிங் போய் என்ன பிடிச்சது? இப்போ நாங்கள் அவுட்ரீச்சிங் போய் ஆரம்பிச்சிட்டோம். என்னோட கூட என்ன மூர்த்தி இருக்கிறார். வாங்க மூர்த்தி இருக்கிறாரு. நல்ல கையை தட்டி உற்சாகமாக
கூட ஒரு டீ வேணா வர வைக்கலாமா? இல்லை ரொம்ப சோகமாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடுவோம் கரெக்டாக. ஆமென். நான் மூர்த்தியும் பத்தால போய் ஒரு ஊழியம் செய்வோம். என்ன ஊழியம் தெரியுங்களா? வாங்க போயாரு. என்ன ஊழியம் தெரியுங்களா? ஆமாம், அங்கே போய் டாப் ஃபார்ம்னு ஒரு கடை இருக்கும், பத்தால இருக்கிற பிரதர்ஸுக்கு தெரியும். ஆமென். அங்கே போய் என்ன செய்வோம்? ஒரு டீ வாங்கி பிடிப்போம். டீ வாங்கி பிடிச்சி முடிச்ச உடனே அப்படியே ஆண்டவரை இதில் யார்கிட்ட சுவிசேஷம் சொல்றது, யாரை பார்த்தாலும் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும் தெரியாது, எங்களுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியாது. அந்த தெருவில் அப்படி இப்படி நடந்து மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவோம். இதுதான் எங்க அவுட்ரீச். ஆமென். அல்லேலூயா. நானும் இவரும் மூர்த்தியும் ஜோஸ் பிரதரும் போஸ் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டாரு. நாங்கள் 4 பேரும் ரூம் எடுத்து, நாங்கள் 4 பேர் தான் விசுவாசி, நாங்கள் தான் போதகர், எல்லாம் நாங்கள் தான் 4 பேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்த அறையில் கொஞ்சம் கொஞ்சமாய் 10ஆல் இருக்கிற பிரதர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஆமென். 10 ஆச்சு, 15 ஆச்சு. அப்படியே அங்கே ஆராதனை போல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆராதனைகளை நடத்துவோம். ஆமென். இதுக்கு முன்னால நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும்போது ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரதர் ராஜேஷ், அவர் கூப்பிடுற ராஜேஷ் தெரியுமா? ஓகே, நல்லா குயிக் ஸ்பீடாக வாங்கப்பா, டைம் ஆச்சு. அவங்களாம் திட்டுவாங்க, என்னதான் திட்டுவாங்க, டைம் ஆச்சுன்னு. ராஜேஷை ஏன் நிறுத்துறேன் தெரியுமா? இவர் என் சபைக்கு வந்தது கிடையாது, ஆனால் அவரும் கிறிஸ்தவர் தான், அவர் யாருமே சபைக்கு போறாரு, சரிங்களா? இவர் ஏன் நிறுத்துறேன் தெரியுமா? இவங்க அப்பா செய்த ஒரு காரியம். மணிச்சேட்டன் எத்தனை பேர் தெரியும்? ஆமென். நாங்களாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர் வேலைக்கு போயிட்டு வந்து 10ஆல் இருக்கிற 4 பிரதர்ஸ் எங்களுக்காக கூட்டு வந்து ரூம்ல வைப்பார். அவங்கள்ட்ட போய் எங்க சாட்சியெல்லாம் சொல்லுவோம், என்னை கர்த்தர் இப்படி நடத்தினார் அப்படி நடத்தினார்னு சொல்லி. ஆமென். அந்த அப்படிதான் நாங்கள் அன்றைக்கு 10ஆல் எங்களுக்கு நிற்கவோ உட்காரவோ யாரும் தெரியாது, ரூமு தெரியாது, யாரும் தெரியாத போது இவங்க அப்பா மணிச்சேட்டன் தான் என்ன பண்ணாரு, ரூமில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியை 4 பேரை கூட்டு வந்து வைப்பார். நாங்கள்லாம் அவங்க சாட்சி சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, பிரதர் சபைக்கு வாங்க, எல்லாம் மாறிடும். நான் அப்படி தான் இருந்தேன், போக்கிரியா, கர்த்தர் என்னை மாற்றினார், உன்னையும் மாற்றுவார்னு சொல்லிட்டு அப்படி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அவங்க அப்பா செய்த ஒரு காரியம், மகனை இங்கே நிற்க வச்சிருக்கேன். கையை தட்ட மாட்டீங்களா? அவருக்கு மணிச்சேட்டனுக்கு இன்னைக்கு ஒரு நினைவு பரிசை கொடுக்குறேன். நீ எப்போ நாட்டுக்கு போகணும்? 3 மாசம் கழிஞ்சு நாட்டில் போகும்போது தகப்பன் எடுத்து கொடுக்கும் பொழுது அவருக்கு தெரியும் அன்னைக்கு நான் செஞ்ச காரியம் எவ்வளவு பெருசு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இல்லை, பார்க்கும்போது உனக்கு என்னமோ புதுசாக என்னமோ கதை விட்டு கேட்குற மாதிரி நினைக்கிறேன். திறந்து கொடுப்பாங்க. இல்லை, மணிச்சேட்டன் பேர் தான் நான் எழுதியிருக்கிறேன். உங்கள் அப்பாட்ட கொடு. ஆமென் சொல்லணும். உங்கள் அன்னைக்கு ரூம் திறந்து ஜோசப்புக்கு இடம் கொடுத்தீங்க, ஜோசப் ஒரு கூட்டத்தை அங்கே வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும், சரிங்களா? அப்போ உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா நானும் மூர்த்தியும் சேர்ந்து, ஜோஸ் பிரதர் இல்லை இன்னைக்கு, ஆமென், போஸ் பிரதர் போய் சேர்ந்துட்டாரு. என்ன செய்யறது? நாங்கள் 2 பேரும் இருந்து அன்னைக்கு சேர்ந்த ஊழியங்கள், நடந்த காரியங்களை கர்த்தர் இன்னைக்கும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். மூர்த்தி என்னோட கூட இருந்து நண்பராக இருந்து நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் கூடி. அன்றைக்கெல்லாம் எங்களை வழி நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் சில ஒரு இடைவெளிக்கு பின்னால் யாரும் இல்லாமல் போச்சு. நாங்கள் ஒருவரைக்கொருவர் தான் தேற்றி நடத்தி கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களை அருமையாக நடத்தினார். அவருக்கும் ஒரு இந்த சபையின் சார்பாக நினைவு பரிசாக அதை கொடுக்குறேன். நல்லா சிரமப்படாமல் கைப்பற்ற நல்லா கற்றுக்கணும். கர்த்தர் நல்லவர். நிறுத்தி கொடுத்துருக்கிறோம். ஆமாம், இந்த ஷோகேஸில் வச்சு பார்க்கும்போதெல்லாம் தெரியணும், ஏய் நிற்காத ஓடுன்னு சொல்லணும். என்ன பண்ணுறது? ஓடுற மாதிரி தெரியல, ஓடணும். நாமே நிற்காம இனி ஓடணும். கர்த்தர் இன்னும் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரதர், தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக சபைக்கு வந்தாச்சு இல்லையா? சபையிலேருந்து அவுட்ரீச்சிங் போயாச்சு. 10ஆல் ஒரு ரூமில் ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுன்னு நம்மளோட சகோதரர்கள் இங்கே இருக்காங்க. சகோதரர் என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கிறவங்க ஜான் பிரதர் இருக்கிறாரு, செல்வராஜ் பிரதர் இருக்கிறாரு, ஜெபராஜ் இருக்கிறாரு, இன்னும் இருக்கவங்களாம் துவக்கத்தில் இருந்தவங்க, கொஞ்சம் பேர் புதுசாக இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சபைனா அப்படி தானே, நீரோட்டம் போல் ஆள் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆமென். ஆமாம், சரி. இப்படி இருக்கும்போது சபையில் வந்து ஆட்கள் வந்தாங்க. காலையில் ஆராதனை வேணும்னு சொன்னாங்க. இப்படி காலையில் ஆராதனை வேணும்னும் போது
சபையில சில சூழ்நிலைகளால் அங்கே ஆராதிக்க முடியல, சத்தம் ஓவரா வெளியில் போவோம். நம்ம பசங்க அப்போ தான் கொஞ்சம் சபைக்கு வர ஆரம்பிச்சோன்னா வழியிலே ஆள் நின்று பிடிச்சிருவாங்க, எங்கே போகிறேன், அல்லேலூயா கூட்டத்துக்கு போறியா, பங்கு பிரிக்க போறியான்னு கூப்பிடுவாங்க. அதனால் வீட்டுக்கு நம்ம ஆராதனையை மாற்றினோம். அன்றைக்கி நான் இருந்த சபையில் மீட்டிங்கில் பேசி அவங்க எங்களுக்கு பிரச்சனைகளை நாங்கள் உதவி பண்ணுறோம், நீ பத்தாலே வேறு இடம் பாருலான்னு நாங்கள் இல்லாதபடியினாலே இன்றைக்கி பிரதர் சைமன் அங்கே இருக்காங்க. எல்லோரும் மீட்டிங்கில் இருந்து நான் சபையை வீட்டில் ஆரம்பித்தோம். ஆமென். அல்லேலூயா. ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஜனங்களை கொடுத்தார். அன்றைக்கி வெறும் பேச்சுலரை வச்சு தான் அன்றைக்கி 2019 வரையும் நாங்கள் பேச்சுலருக்காக தான் சபை நடத்தினோம். பத்தால் இருக்கிற பிரதர்ஸ்க்காக தான் சபை நடத்தினோம். கர்த்தர் அற்புதமாக எங்களை நடத்தி வந்தார். அவங்களும் கற்றுக்கொண்டாங்க, நானும் கற்றுக்கொண்டேன். ஆமென். எங்களோடு கூட அன்றைக்கி தாமஸ்னு ஒரு பாஸ்டர் எங்களை ஒரு கொஞ்ச நாள் நடத்தினார். நாங்கள் தான் சபை வச்சுருக்கோம், அவர் நடத்தினார். அதுக்கப்புறம் செல்வராஜ் பேதர்னு ஒருத்தர் 2015 இன்னி வரை எங்கள் கூட இருக்கிறாரு. அவரும் எங்களுக்கு ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வரலை, டியூட்டி காரியங்களெல்லாம் வரலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே. அடுத்ததாக ஒரு குடும்பத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். பிரியாக்கா அண்டு பீட்டர் அண்ணா குடும்பத்தை நான் முன்பு வருமாறு அழைக்கிறேன். இவங்க எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்களை பர்சனல் லைஃப்பிலும் எங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தவர்கள். ஆமென். நாங்கள் பேச்சுலராக வந்து என்ன பேச்சுலர்லேருந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தாயை பிரியாக்கோட அம்மா இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. அது பெரிய எங்களுக்கு பிளெஸ்ஸிங்னு நாங்கள் நினைக்கிறோம். என்றைக்கு நாங்கள் பிளான் போட்டோமோ இப்படி ஒன்று பண்ணணும்னு பிளான் போட்டோம், அன்றைக்கி பீட்டர் என்ன ஃபோன் பண்ணார், பிரியாக்கா அம்மா அன்றைக்கி வந்திருக்காங்கன்னு. நான் நினச்சோம், ஓகே. ஏன்னா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க, எனக்காக அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய சமயத்தில் மெசேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கர்த்தர் நல்லவர். அவர்களை இன்றைக்கு அந்த தாயார் இருந்து என்னை பார்க்கும்போது எனக்கு தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அது நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துல உயரும் பொழுது தான் நமக்கு அந்த சந்தோஷம் புரியும் இல்லையா? அந்த சந்தோஷம் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இருக்குன்னு நான் நிறைவாகி நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் எல்லாம் இருந்தாலும் சரி தான். ஏன்னா சவுதி அரேபியாவில் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னா பீட்டர் வந்து கேட்பார், ஜோசப் எந்த உதவியாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு. என்னுடைய ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் எனக்கு வந்து நிற்கிற என் பிள்ளை கவிதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த நாட்கள், குழந்தை பிறந்த நாட்கள், அவன் ஜாஸ்பர் பிறந்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் இவர்கள் இல்லாமல் ஒரு காரியமும் எங்கள் வீட்டில் நடக்கலை. அப்படி எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து எங்களை நடத்தி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் நல்லா கை தட்டினீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டில் கூப்பிடுங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்து எங்கள் சபையிலுடைய நினைவு ஒரு ஷீல்டாக நாங்கள் கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ரொம்ப பேசலை, இவங்க ரெடியாக இருக்கிறாட்டியும் ஒரு 2 நிமிடம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான சகோதரர் தம்பி ஜோசப்பை நான் பல வருடங்களாக அறிவேன். இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுதிலிருந்து நான் நன்றாக அறிவேன். ஒரு சின்ன ஒரு கூட்டமாக ஆரம்பித்தது. கர்த்தர் இந்த நாள் வரையிலும் 10 வருடமும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் பல நேரங்களில் அவங்க சபையில் வந்து வார்த்தைகளை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுமுகங்கள் இருக்கும். பல ஆத்துமாக்கள் அந்த சபையில் வந்து வழி நடத்த கர்த்தர் இந்த சபையை பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே மாத்திரமல்ல, இந்தியா தேசத்திலையும் பல மிஷினரிகளை தாங்குவதரும் பலருக்கு உதவுவதும் இந்த சபை ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சபை என்பது கூட்டத்தை வைத்தல்ல. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய கூட்டங்கள் நிறையா இருக்கிறது. ஆனால் அங்கே உள்ள டாக்ட்ரின், இந்த பிரதர் சைமன் சொன்னது போல வஞ்சிக்கிற ஆவிகள், அந்த டாக்ட்ரின் வந்து சரியாக இல்லை என்றால் எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த முடியாது. முக்கியமான காரியம் பிப்ளிக்கல் மேண்டிடேட் ஃபார் எவாஞ்சலிசம், வேதத்தின் அடிப்படையில் உபதேசம். அதை நான் அருமையான தம்பி ஜோசப்புடைய சபையில் நான் கண்டேன். அதன் மூலமாக கர்த்தர் பலரை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன்.
ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அருமையான இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லும் காரியம், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். ஏந்துவேன் என்று சொல்லும் பொழுது கையில் ஒருத்தர் தூக்கணும்னா கையில் அடங்கி இருக்கணும் இல்லையா? இந்த சபையானது அங்கத்தினர்கள், பாஸ்டர், மூப்பர்கள் எல்லாரும் கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏந்துவார், சுமப்பார். எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எந்த காரியத்திலையும் அவர்களை சுமந்து தப்புவித்து அவர்களை பாதுகாப்பார் என்று வாழ்த்தி, இந்த நண்பர் ஜெப ஐக்கிய குழுவிற்கு, அந்த சபைக்கு எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூக்கா. அதிகமாக எங்களை விசாரித்து நடத்துகிற ஒரு குடும்பம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் சபையிலிருந்து நாங்கள் சபை தொடங்கின நாள் முதல் என்னுடைய காணிக்கைகளை நாங்கள் அன்றைக்கு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கும்போதே FMBB IEM ஜெம்ஸுக்கு நாங்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டு வந்தோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், இப்போ இவங்க ஜோசப்புன்னு சொன்னான்னா ஜோசப்பு மாத்திரம் இல்லை, எங்கள் சபையில் இருக்கிற சின்ன குட்டி பிள்ளையிலேருந்து பெரிய சபை நடத்துகிற ஊழியத்தில் ஒத்துழைக்கிற எல்லாரும் எனக்கு பின்னாடி, இந்த 10 பிரதர்ஸ்லாம் என் பின்னாடி இருக்கிறாங்க. ஜோசப்புன்னு சொல்லும்போது உங்களை தான் அவர் சொல்கிறார், சரிங்களா? அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, சபையை ஒரு ஆளாலாம் நடத்திட முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆளாக நடத்தினா நானும் என் குடும்பமாக தான் ஆராதிக்கணும், யாரும் வரமாட்டாங்க. அப்படி எல்லாரும் ஒத்துழைப்பது தான் காரியங்களை நடந்து வருகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 ஊழியர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் உதவி செய்யணும். நான் எதையா சொல்கிறேன்னா, உங்களுக்கு கொடுக்கணும், நீங்களும் செய்யணும். நாங்கள் சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன், 6 ஊழியர்களை தாங்குகிறோம். அம்பாலா நார்த் இந்தியாவில் அங்கே ஒரு 7 ஊழியர்களை தாங்கிட்டு வருகிறோம். எங்கள் சபை மூலமாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு மாதம் 2 முறை 100 பேருக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டு வருகிறோம். 2 விதவைகளுக்கு, பாஸ்டர் மரிச்சிட்டாரு, மனைவி இருக்காங்க, அப்படிப்பட்ட 2 விதவைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து தாங்கி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் தேவனுடைய கிருபை. நாங்கள் நடத்தலை, எங்களை கர்த்தர் நடத்துகிறார். எங்கள் சபையில் அடிக்கடி நான் ஒரு பாட்டு பாடுறது உண்டு. நின்னதில்லை ஞான் தெய்வம் என்னை நிறுத்தியதா, நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தன்னதல்லே. நான் அடிக்கடி பாடணும்னு சொன்னப்போ நான் நினைச்சேன் எங்கள் சபை மக்கள்லாம் பயங்கரமாக பாடிடுவாங்க. அடிக்கடி பாடுறான்னு பார்த்தா ஒரு ஆளும் பாடலை. ஆமே, அல்லேலூயா. நடத்திய வீரங்கள் ஓர்த்திடும்போது நன்றியோடு நாதனை கையால் தட்டுவோமா? நடத்திய வீரங்கள் ஓர்த்திடும்போது நன்றியோடு நாதனை ஸ்துதி பாடினாம். மூலம் செய்ய கண்ட தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இருவரை கருதிய ஜெகன் ஸ்தோத்திரம். மூலம் செய்ய கண்ட தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இருவரை கருதிய ஜெகன் ஸ்தோத்திரம். இனியும் கிருபையுனை கருதிடவே, இனியும் நடப்பதை திருவிதம் போல். இனியும் கிருபையுனை கருதிடவே, இனியும் நடப்பதை திருவிதம் போல். அல்லேலூயா. அடிக்கடி நம்ம சபையில் நம்ம போதகர் ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா? என்ன கேட்பாரு? எத்தனை பேர் பகவான் போக ஆயத்தமா இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? உங்க சபையெல்லாம் கேட்கறது இல்லையோ? கேட்குறாங்களா? நாமளும் ஒவ்வொரு முறையும் தப்பாவே கை தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படியா? இல்லை, நான் அதான் கரெக்டாக சொல்கிறேண்ணா. ஆனால் கடைசியில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க, ஃப்ளைட்டு டிலேவா. என்னதான்? ஃப்ளைட்டு டிலேவா. ஃப்ளைட் என்னாச்சு? டிலேவாக இருக்குது. எதுக்கு தெரியுங்களா? யாருக்காக ஃப்ளைட் டிலேவாக இருக்குது? யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. ஆமென். சீக்கிரம் ரெடி ஆகுவோம், கர்த்தர் வந்து அவரோட கூட போகணும். ஆமென். இந்த சிந்தையிலும் இந்த எண்ணத்திலும் இந்த விசுவாசத்திலும் இருந்தால்தான் நெருக்கமான உலகத்தில் சந்தோஷமாய் உங்களால் என்னால் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா இந்த அனௌன்ஸ் 2 பேர் பண்ணாங்கல்ல, அவங்க ஃப்ளைட்டில் போனவங்களா போக மாட்டாங்களா?
அனௌன்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் செக் பண்ணாங்கல்ல, அதுதான் பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. நான் பாஸ்டர் இல்லை, ஆண்டவர் கிருபையினால் சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சமமாக தான் ட்ரீட் பண்ணப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொன்னது போல தரித்திரரை விசாரித்தால் எளியவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது கர்த்தருக்கே செய்தார் என்று மனோபதர் கொஞ்சம் வாங்கல கர்த்தருக்கே செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த மனோபதரை பற்றி ஒரு காரியம் சொல்லணும். அவர் இங்கே சபை கிடையாது, எங்கள் சபைக்கு வந்ததில்லை. வாலண்டரியா கிறிஸ்மஸுக்கு கூப்பிடுவேன், அவர் மெசேஜ் முடியும் போது வருவார். ஆனால் பிரதரை எப்போ கூட்டாலும், பிரதர் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு வாங்கன்னா, ஜோ நான் உனக்கு என்ன செஞ்சுட்டு வரணும் இதான் கேட்பார் எடுத்த உடனே. இன்னைக்கு கூட இதுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு, அண்ணா இது மாதிரி 10 வருஷம் ஆச்சு வாங்கினேன், ஜோ நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரணும். இப்படிதான் எப்போ கேட்டாலும். நீங்கள் எனக்கு இதுவரை அப்படி யாரும் கேட்டதே கிடையாதுங்க. இன்னும் எப்போ சொன்னாலும் நான் சேந்திய கட்ட சொல்லிட்டு பிரியாணி செய்யணுமா, இல்லை குழம்பு வைக்கணுமா, இல்லை சால்னா பண்ணணுமா, ஏதாவது ஒன்று கேட்பார். கொடுக்குற நல்ல கருங்கள். சிறியவனை எப்போ ஒருத்தன் நினைச்சோன்னா அது யாருக்கு செய்ததா அர்த்தம்? கர்த்தருக்கு செய்ததா அர்த்தம். எங்கள் சபை ஒரு நாளில் எங்கள் வீடு மலாசுக்கு மாற்றணும், ஒரு இடத்துல ஆராதித்தோம், அது பயங்கர சவுண்டு போகுதுன்னு ஓப்பனிங் ப்ரேயர்லேயே கீழே சொல்லிடுவான் என்ன சவுண்டு கேட்குதுன்னு. ஓப்பனிங் ப்ரேயரில் கையும் தட்டல, அதுங்காட்டியும் கீழே சவுண்டு வருதுன்றுவான். அப்போ புதிதாக ஒரு இடத்துல எங்கள் சபையை எங்கள் வீட்டு அடுத்த இன்னொரு ரூமில் சவுண்டு ப்ரூஃப் பண்ணோம். சவுண்டு ப்ரூஃப் பண்ணும்போது இவர் மாத்திரம் நிறைய பேர் எனக்கு உதவினாங்க. அது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரச்சனைன்னு. ஆனால் அந்த டைமில் நிறைய பிரதர்ஸ், நான் எல்லாரையும் சொல்ல ஒரு உதாரணத்துக்காக தான் அண்ணனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். ஆமென். இவரை போல் அநேகர் அதற்காய் ஜெபித்தார்கள், அநேகர் அதற்காய் கொடுத்தார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளும் குறைந்தே போக மாட்டீங்க. கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கணும். அதே போல் இப்படி விசாரிக்கிற ஒருவர் உங்களுக்கு இருக்கணுங்க. ஆமென். நிறைய பேர் விசாரிக்கிறீங்க, என்ன நல்லா அறிவு சொல்லலை, ஆனால் அண்ணனை மாதிரி விசாரிக்கிற ஒருவர் இருக்கணும். ஏன் பிடிச்சி வச்சிருக்கேன்னா, அவர் அயர்லாண்டுக்கு சீக்கிரம் பறந்துடுவார். கர்த்தர் கிருபையினால் இன்னைக்கு வச்சிருக்கோம். ஆமென். எங்கள் சபையின் சார்பாக அவருக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுக்குறேன். அண்ணா இன்னும் கொடுங்க. ஆமென். கொடுக்க கொடுக்க கர்த்தர் அவங்களை பெருக்குவார், அயர்லாந்தில் பெரிய இடத்துல வைப்பார். ஆமாம், சபையை வச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க, விசா கொடுத்து வந்துடுறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேலையிலும் பிரதர் பெனுவை இங்கே கூப்பிட்றேன், பாஸ்டர் பெனு பிரதர் எங்களை கூப்பிட்றேன். அவர் ஒரு சபையை வச்சிருக்கிறார், ஆனால் எங்கள் சபையை அதிகமாக நேசிக்கிறவர். நாங்கள் எப்போ கூட்டாலும் ஜெபமானாலும் தொடக்கத்தில் எங்களுக்கு வந்து திருவிருந்து கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்கள் எங்களை தாங்கி இருக்கிறார். ஒரு சபை போதகர் இன்னொரு சபை போதகரை விசாரிப்பது ரொம்ப கஷ்டமான காலத்தில் எங்களை விசாரித்து நடத்துகிற ஒரு நல்ல சகோதரன், நல்ல குடும்பம். அவர் மாத்திரம் நல்ல அக்காவும் சரி பிள்ளைங்களும் சரி ஒரு உறவு போல அத்தை மாமான்னு கூப்பிட்டு ரொம்ப உறவோடு எங்களை காண்கிறவர். அவரை எங்களுடைய சபையினுடைய அடுத்த ஸ்டெப்புக்காக ஜெபம் பண்ணும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எழுவி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் அதில் 12, 13, 14 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரே சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இந்த நாளில் ஆண்டவர் அவர் இந்த சபையை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே அவருடைய சமூகம் அவருக்கு முன்பாய் கடந்து போக போகிறது. அப்படி கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபித்து ஆசீர்வதிக்க போகிறோம். நல்ல செய்தியை கேட்டோம். சபைக்குள்ள அநேக ஆடுகள் வரும், அதை சீராய் சத்தியத்தின்படி நடத்துகிற கிருபை சபைக்குள் ஊழியக்காரர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போறோம். இந்த 10 ஆண்டுகள் வருவது என்று சாதாரண காரியம் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாய், அவருடைய கண்களில் தயவு கிடைத்த நிமித்தமாய் இவ்வளவு ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தாலும் இவர்களை நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி
தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் எம்மை தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். இத்தனை ஆண்டுகளும் அவங்க ஆரம்பத்தை நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இதற்காக ஒரு விசேஷ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வ சமூகத்தில் வந்து அமைதியா இருக்கக்கூடாது. பர்த்திம குருடன் அவனை அதட்டின போதும் அவன் கர்த்தரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று கூப்பிட்டான். இதனால நீங்க ஏதோ வந்து ஒரு நேரத்தை வீணடிப்பதற்கல்ல, இதுல இருக்கிற நிமிடங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால வலது கரத்தை உயர்த்தி இந்த சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். கொஞ்சம் உங்க சத்தம் உயரட்டும். என்னென்ன காரியத்தை பேசும்போது சத்தம் உயரும். ஆனா கர்த்தர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கரத்தை உயர்த்தி சபையை ஆசீர்வதிப்போம். ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அருமையாய் கொடுத்த ஊழியக்காரர் ஜோசப் பாஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சபை விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் இந்த ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. வளரட்டும் ஆண்டவரே. இந்த சபை வருகையிலே அநேகரை கொண்டு சேர்க்கிற சபையாக, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு தெய்வ சபையாய் மாறும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்த அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் முடிச்சுறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்களை நீ நடத்தி வந்ததற்கு நீங்கள் இவர்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. கர்த்தர்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்துங்க. ஒரு விஷயம் அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த 10வது ஆண்டை முடித்து இந்த 11வது ஆண்டுக்குள் போகிற இவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் தயவும் இவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர்களை கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. அக்னியை கடந்திருக்கலாம் ஆண்டவரே, எத்தனை உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். அதன் மத்தியிலும் கர்த்தர் காலூன்றி நிற்கத்தக்க கிருபை கொடுத்தபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரை, இந்த புதிய ஆண்டுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் உண்டாக்கின இந்த நாள் ஆண்டவரை அப்பா, இந்த சபையின் தேவைகள், இந்த சபையின் எல்லா காரியத்தையும் இத்தனை ஆண்டுகள் நீ சுமந்து வந்தீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் சபையாராய் சேர்ந்து ஊழியரையும் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் சபையையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சபை வளரட்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள ஒரு சபையாய் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவரை ஆதரிக்கப்படுகிற திருச்சபைகள், ஆதரிக்கப்படுகிற மிஷனரிகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த சபை இன்னும் வேலோங்கி வளருவதற்காக நாங்கள் இப்போது ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். உங்க சிலுவை நிழல்ல கர்த்தர் வைத்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து இருப்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது போல அப்பா, இந்த சபையோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. எங்களுடைய சபையுடைய சார்பாக சின்ன நினைவு அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு பிரதர் அழைக்கிறேன். சீக்கிரமா வந்து அவர் சீக்கிரம் முடிச்சிருவாரு. பெரிய என்னென்ன நான் முன்னாடி கூப்பிடுறேன். 2 நிமிஷம் எங்களோட கூட எங்களுக்கு ஒரு எல்டராக எங்கள் சபையில் மூத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் நல்லா கை கட்டுங்க. ரொம்ப நாளானாலும் ரொம்ப ஸ்பீடாக எங்களை வழி நடத்துறாரு. அது மட்டும் இல்லை, என்னை விட எங்கே ஓடுறாரு அவரு. கர்த்தர் இன்னும் அதிக பலத்தை அவருக்கு தரணும். கர்த்தர் நல்லவர். அவருக்கு சபையின் சார்பாக எங்க சபையில போன வருஷம் சொல்லியிருந்தேன் நான், பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நீங்க மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வாசிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை வாசிச்சிருக்காங்க.
உங்களுக்கு வேத சிஸ்டர் வந்து அவர்களுக்கு அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. சிஸ்டர் வாங்க. சியோனோ நீங்கள் இங்கே ஸ்டேசி மோசஸ் ஜாக்சன் இவங்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க பைபிளில். போன 2019 கவிதா ஜோசப், பிரதர் லாட்சன் வாங்க. பிரதர் கடைசியாக லீஸ்ட் ஒன்று இருக்காங்க. அவங்க 2 முறை படிச்சுட்டாங்க. பைபிளை 2 முறை கடந்த வருஷத்தில் படிச்சிருக்காங்க. எஸ்தர் சிஸ்டருடைய அம்மா கிரேஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நல்லா கையை தட்டுவோமா? நல்லா ஸ்பீடாக தட்டுங்க. ஸ்பீடாக நல்லவர். வேத சுற்று பற்றி சொல்லணும்னா, நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்த நாட்கள் முதற்கொண்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். அங்கேயே நாங்கள் ஆன்லைன் ப்ரேயர் பண்ணோம். இவங்களால தான் எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி எல்லா இடங்களிலும் எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, எங்களுக்கு அதிகமாக ஜெபத்தை நடத்தி இருக்கிறவங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் சண்டே ஸ்கூலுக்கு அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்கள் சபையின் சார்பாக நல்லவர். ஆமென். நாங்கள் ஒரு சின்ன கேக் கட்டிங் வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் உரியாக்கோடைய அம்மா எங்களை கூப்பிடுறோம். அவங்க ஒரு ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த கேக் கட்டிங்கில் இப்போ நடத்துவாங்க. இப்போ கூட கை தட்டலாம். இது எங்களுக்காக எங்களுடைய எல்லாருக்காகவும் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேக் கட்டிங்க நாங்கள் செய்வோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாக கூடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, விசேஷமாக ராஜாவே இந்த சபையை நீர் ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் ஆண்டவரே நீர் யோசித்திருக்கிறீர் தகப்பனே. அப்படிப்பட்டதான கிருபையை நீர் கொடுத்து இந்த விசேஷமாக ஆண்டவரே ஜோசஃபோட கூட இருந்தீர். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்த பெரிய அதிசயங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக தகப்பனே தம்பி மூலமாக நீர் ஒரு சபையை ஆண்டவரே உருவாக்கி இதன் மூலமாக அநேகர் உண்மை ஆண்டவரை ஆராதிக்கவும் உம்முடைய அன்பை ஆண்டவரை இன்னும் அதிகமாக ருசிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 10 வருட காலமாக நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா விதமான உதவிகளுக்காகவும் அனுகூலங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இந்த சபையில கர்த்தாவே நிறைவாய் இருக்கவும் இன்னும் அதிகமான வருடங்களிலும் அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவரே உங்களுடைய மந்தையில கூட்டி சேர்க்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆவிக்குள்ளாக நிறைக்கவும் வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு உங்களுடைய கரத்தில் இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும். ஆண்டவரே ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரை இந்த சபையில பிரசங்கிக்கப்படும் பொழுது இது உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆத்துமாக்களும் இடத்துல ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபையை நீர் தருவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனம் புகழ்ச்சி மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம கேக் கட்டிங்கெல்லாம் ஒரு பாட்டு போடுவோம்ல, பாடலாமா? சீக்கிரம் போடுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய நீங்களும் பாடலாம். ஆமென். என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா.
நல்லவர். எல்லாருக்கும் ஊட்டி விடணும்னு ஆசைதான். சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஜோசஃபை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 16 இயர்ஸ் பேக் நான் இங்கே வந்தப்போ என்னுடைய ஃபேமிலி, பெண் பிள்ளையோடைய ஃபேமிலியை விசிட் பண்ண வந்தப்போ ஜோசஃபும் நானும் நிறையா சேர்ந்து இது பண்ணுவோம், நிறைய காரியங்களை செய்வோம். ஜோசப் வந்து ரொம்ப டேலண்டட் பையன், தம்பி. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப 16 வருஷம் டச் விட்டு போனாலும் நாங்கள் ஜபத்தில் வந்து ஒன்றா இருந்திருக்கோம். அதனால் கர்த்தரை தம்பிக்கு கொடுத்த சுகத்துக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதனால் டேலண்டட் இதோடைய டேலண்ட்டை வச்சு கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் சோதரிக்கிறேன். ஒரு பாட்டுக்கு டேலண்ட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரு கிருபை தாங்க. நான் சவுதியில் வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன். இந்த சண்டே ஸ்கூல் காரியங்கள், கிறிஸ்டி அக்கா இருந்து சண்டே ஸ்கூலுக்கு அப்புறம் பிரியாக்கா சண்டே ஸ்கூலில் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்னுடைய சில காரியங்கள் அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க. அதை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். எங்கள் சபை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப். யோவான் 15:15 பார்க்கும் பொழுது நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்க மாட்டேன், எஜமானனுக்கு செய்கிறதை ஊழியக்காரன் அறிய மாட்டான், அதனால உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன், அவரிடத்தில் இருக்கிறது எல்லாம் நமக்கு சொல்வார். அந்த வார்த்தையும் நண்பர்களாய் சேர்ந்து இதை நடத்த நாங்கள் உதவி செய்தால அதையும் சேர்த்து நண்பர்கள் ஜெப ஐக்கியம்னு நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஏந்து நிற்போமா? ஏந்து நின்று ஒரு தீர்மானத்தோட 10 வருஷம் எங்கள் சபை கடந்து விட்டது. இனி போகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கணும். எங்களை எல்லாரும் எழுந்து நின்று, நாங்கள் மாத்திரம் இல்லை, எங்கள் சபை மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற விக்டர் பிரதர் இருக்கிறாரு. சாரி பிரதர், உங்களை ஒன்றும் பிஸி ஆகிடுறதால ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் எல்லாரும், நீங்கள் சபை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பம் எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுப்போம். நாங்கள் இயேசுவும் பின்னால் செல்லுவோம், இயேசுவுக்காக நிற்போம், இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கோரஸை பாடி முடிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நின்று எந்த எண்ணமாட்டும் பாடி நாம் இங்கிருந்து ஒரு தீர்மானத்தோடு திரும்பி போக போகிறோம். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா, உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அர்ப்பணிப்பத்தோடு பாடிக்கிறது நம்ம கடந்து செல்வோம். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் ஒவ்வொரு பேரிலும் சில ஆத்துமாக்கள் உங்களை சுற்றி இருக்கு. வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்க போகிற பக்காலாவா இருக்கலாம்,
உங்களை ஏற்றுச் செல்கிற ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கலாம். உங்கள் பேர் அநேகர் குறிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு நம்ம வரிசையா சில பேரை பார்த்தோம் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு சின்ன காரியம் கர்த்தருக்காய் செய்து பார்ப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து நீங்க கொண்டு வரும் பொழுது அது மாத்திரம் இல்ல, சந்ததி சந்ததியாய் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், மட்டுமா எங்களை நடத்தினார். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சைமன் வந்து மெடிடேஷன் கொடுப்பாங்க. அது முடிச்சு ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி இங்கிருந்து நாம் பிரிந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஒரே தேவனாயிருக்கிற பிதாவின் அன்பும், நமக்காய் சகலவற்றும் செய்து முடித்து திரும்பி வரப்போகிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், ஒவ்வொரு நாளும் நம்மை சத்தியத்துக்குள்ளாய் காத்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்த அநேகர் இருக்காங்க. ஒருவருக்கும் பேர் பேராக சொல்லணும், டைம் இல்லை. தயவு செய்து யாரும் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு தனியாக ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் சந்தோஷத்தோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கிருந்து நாம ஒருவரை ஒரு வாழ்த்தி இங்கிருந்து கடந்து செல்வோம்.